இன்னைக்கு நாங்கள் அழகு பரீட்சை 14 பார்க்க வேணும் உயிரிண்ட தொடர்ச்சி என்ற பாடத்துல. ஓகே, மற்றது பிள்ளைகள் வாரக்கிழமையில இருந்து இனிமேல் திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் தான் கிளாஸஸ் நடக்கும். சொன்ன நோட்ஸ் நாங்கள் ஓரளவு முடிக்கிற நிலைமைக்கு வந்துட்டு இருந்தானே, அதால 2 நாள் திங்கள் மற்றது புதன் 2 நாளும் நோட்ஸ் பாடங்கள் நடக்கும். வெள்ளி பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த யூனிட் எக்ஸாம் வெள்ளிக்கிழமையில இனிமேல் நடக்கும். வெள்ளி 7 தொடக்க மாட்டேன் அந்த டைம்ல வந்து இந்த யூனிட் எக்ஸாம் நடக்கும். அப்புறம் நாங்கள் கம்ப்ளீட்டா பாடங்கள் முடிச்ச அப்புறம் ஒரு மீட்டல் மாதிரி நீங்கள் உங்களோட டவுட்ஸ்களை தீர்க்கக்கூடிய மாதிரி 2 கிளாஸ் போவோம். ஒரு கிளாஸ் வந்து தொடர்ச்சியா இந்த யூனிட் எக்ஸாமே தொடர்ந்து போய்கொண்டிருக்கக்கூடிய மாதிரி இருக்குமே. வாரக்கிழமையில இருந்து இது வந்து நடைமுறைப்படுத்தப்படும். ரைட், கேள்வியை பார்ப்போம். இதுல பாருங்க, உயிரின் தொடர்ச்சி அலகு 14. முதலாவது கேள்வி, ஒரு பரம்பரையிலிருந்து புதிய பரம்பரையை உருவாக்கும் உயிர் செயல்முறை. சரி, அப்ப ஒரு பரம்பரையிலிருந்து புதிய பரம்பரையை உருவாக்குற உயிர் செயல்முறைன்னு சொல்லி இனப்பெருக்கம். அது மாதிரி இங்க தரப்பட்டிருக்கிற 4 விஷயங்களும் பாத்தீங்கன்னு சொன்னா அங்கிகண்ட சிறப்பியல்புகளாக இருக்கும். அதுல சுவாசம்னு சொல்றது வந்து சக்தியை பெற்றுக்கொள்ற ஒரு செயல்முறை. சரியா, சுவாசம்னு சொல்லிக்க கலைச்சுவாசத்துல உடலுக்கு தேவையான சக்தி வந்து பெற்றுக்கொள்ளப்படுது. அப்ப சக்தியை தோற்றுவிக்கிற செயல்முறைன்னு நாங்க சுவாசத்தை சொல்லலாம். அது மாதிரி அடுத்தது உறுத்துணர்ச்சின்னு பாத்தீங்கன்னு சொன்னா தூண்டலுக்கு துலங்களை வழிகாட்டுற செயற்பாட்டை தான் நாங்க உறுத்துணர்ச்சின்னு சொல்லுவோம். ஒளித்தோப்புன்றது வந்து தெரியும், கார்பனீர் ஆக்சைடு அதே மாதிரி நீர் சொல்லக்கூடிய மூலப்பொருட்களை பயன்படுத்தி பச்சையமுள்ள கலங்களால சூரிய சக்தியாக துரிஞ்சப்பட்டு குளுக்கோஸும் பக்க விளைபொருள் ஆக்சிஜனும் தோற்றுவிக்கப்படுற செயற்பாடு தான் நாங்கள் ஒளித்தோப்புன்னு சொல்றோம். சரி, அப்ப இந்த 4 விஷயங்களுமே அங்கிகண்ட சிறப்பியல்புகளாக இருக்கும். இது தவிர வளர்ச்சி விருத்தி, மற்றது வந்து கல ஒழுங்கமைப்பு, போசனை, இந்த மாதிரியான விஷயங்களும் ஏபாக்கம் இந்த மாதிரியான விஷயங்களும் வந்து அங்கிகண்ட சிறப்பியல்புகளாக இருக்கு. அது மாதிரி 2வது கேள்வியை பாருங்க, பூக்காத தாவரத்தின் இனப்பெருக்க அலகு. சரி, அப்ப நாங்க தாவர ராஜ்யத்துல 2 பிரிவா பிரிக்கிறோம், பூக்கும் தாவரங்கள், பூக்காத தாவரங்கள். பூக்கும் தாவரங்கள்னு சொல்லி இனப்பெருக்க உறுப்பா பூக்கள் இருக்கும். பூக்காத தாவரத்தின் இனப்பெருக்க அலகா இருக்கிறது வந்து வித்திகளாக இருக்கு. சரியா, வித்திகள்னு சொல்லுவோம். அடுத்த விஷயம் பாருங்க, உறிஞ்சிகள் மூலம் இனப்பெருக்கம் அடையும் தாவரமும். சரி, அப்ப இதுகளை பாத்தீங்கன்னு சொன்னா பதிய முறையில, அதாவது தாவரத்தின் நிலத்துக்கு கீழான பகுதிகள், நிலக்கீழ் பகுதிகள்னு சொல்லிக்க வேர் பகுதி அந்த மாதிரியான பகுதிகள். அது மாதிரி காற்றுக்குரிய பகுதி, காற்றுக்குரிய பகுதின்னு சொன்னா தண்டு இலை. சரி, அதான் நாங்கள் காற்றுக்குரிய பகுதின்னு சொல்லுவோம். இந்த பகுதிகளால புதிய ஒரு தாவரத்தை தோற்றுவிக்கிற செயற்பாடு தான் நாங்கள் பதிய முறை இனப்பெருக்கம்னு சொல்லுவோம். சரி, இயற்கையான பதிய முறை இனப்பெருக்கம்னு சொல்றது தாவரம் ஒன்றுட நிலக்கீழ் பகுதிகள் அல்லது காற்றுக்குரிய பகுதிகள்ல இருந்து புதிய தாவரங்கள் தோற்றுவிக்கப்படுற செயல்முறை. சரி, அப்ப இதுல நிறைய வகை இருக்கு. நாங்கள் இதுல உள்ள உதாரணங்களை கொண்டு பார்த்தோம்னு சொன்னா கொய்யான்றது வந்து வேர் மூலமா இனப்பெருக்கம் அடைகிற ஒரு தாவரம். சரியா, கொய்யா, கறிவேப்பிலை, அதே மாதிரி ஈரப்பலா, வில்வமரம், அதுகள் எல்லாம் வேர் மூலமா இனப்பெருக்கம் செய்யக்கூடிய தாவரங்களா இருக்கு. அடுத்தது அன்னாசி என்று பார்த்தோம்னு சொன்னா அன்னாசி தான் உறிஞ்சிகளால இனப்பெருக்கம் அடை. இங்க கேட்டதும் உறிஞ்சிகள் என்ற விஷயம்தான். சரி, அதாவது நிலத்தின் நிலக்கீழ் தண்டின அடிப்பகுதியில இருந்து சாய்வாக தோன்றக்கூடிய சிறிய தாவரங்களை தான் உறிஞ்சிகள்னு சொல்றோம் நாங்கள். அன்னாசியில மட்டுமில்ல வாழை, அது மாதிரி நெல், கோரப்புல், இதுகள்லையும் வந்து நாங்க இதுகள் இனப்பெருக்கம் அடைகிற முறை உறிஞ்சிகளாக இருக்கு.
அது மாதிரி நீலோற்பலம்ன்றது வந்து இலைகள் மூலமா இனப்பெருக்கம் அடையும். இலைகள்ல இருந்து புதிய தாவரங்கள் தோற்றுவிக்கப்படும். நீலோற்பலம், சதைகரைச்சான் அதுகள் எல்லாம் இலைகள்ல இருந்து புதிய தாவரங்கள் தோற்றுவிக்கப்படுது. வேற ராவணன் மீசி எடுத்தீங்கன்னு சொன்னா அது வந்து ஓடி. சரி, ஓடிகள்னு சொல்றது இடம் மாறி பிறந்த வேர்களால தரையோட தொடர்புற்றவாறு தரைக்கு சமாந்தரமாக செல்லக்கூடிய அந்த படர்ந்து வளர்ற தாவரங்களை தான் ஓடிகள்னு சொல்றோம். சரி, ஓடிகள் அண்டைக்கு ராவணன் மீச அதோட வெள்ளரை வரும். வெள்ளரை அது மாதிரி வெற்றாழை அந்த தாவரங்கள் வந்து ஓடிகள் மூலமா இனப்பெருக்கம் அடையக்கூடிய தாவரங்களாக இருக்கு. ரைட். ரைட். அடுத்த 4வது பாருங்க, அமைப்பில் காட்டப்பட்டுள்ள செயற்கையான தாவர இனப்பெருக்க முறை எது? சரியா, செயற்கையான தாவர இனப்பெருக்க முறைன்னு சொல்லி 4 முறைகளை பற்றி நாங்க படிப்போம். சரி, ஒன்று வந்து இந்த வெட்டு தண்டுகள்ல வேர்கொள்ள செய்யறோம். வெட்டு தண்டுகளை பயன்படுத்தி வேர்கொள்ற செய்கிறது. அது மாதிரி 2வது வந்து பதிவேத்தல். பதிவேத்தல்லையும் 2 வகை இருக்கு. ஒன்று தரை மீதான பதிவேத்தல், அடுத்தது வந்து காற்றுக்குரிய பதிவேத்தல். அது மாதிரி மற்றது ஒட்டுதல், அதோட எளிய வளர். சரி, வளம் செயற்கையான பதிய முறை இனப்பெருக்கங்களா இருக்கும். இதுல அமைப்பில் காட்டப்பட்டுள்ள செயற்கையான தாவர இனப்பெருக்க முறை எதுன்னு கேட்டா இது வந்து தரை மீதான பதிவேத்தலா இருக்கு. சரி, அதாவது தரைக்கு கிட்ட உள்ள கிளையில இருந்து நாங்க வேர்கொள்ள செய்கிறோம். அதுதான் தரை மீதான பதிவேத்தல்னு சொல்றோம். சரி, தரை மீதான பதிவேத்தலால இனப்பெருக்கம் அடைகிற தாவரங்கள் என்று பார்த்தோம்னு சொன்னா மல்லிகை, அது மாதிரி காற்றுக்குரிய பதிவேத்தல்னு சொல்றது தரையில இருந்து உயரமாக இருக்கக்கூடிய கிளையில வேர்கொள்ள செய்யற முறை வந்து காற்றுக்குரிய பதிவேத்தலா இருக்கு. மற்ற வெட்டு தண்டுகள்ல இருந்து வேர்கொள்ள செய்யறது உங்களுக்கு தெரியும். தண்டுகளை பயன்படுத்தி இனப்பெருக்கம் செய்யறது. தண்டுகளை பெற்று அதுல இருந்து புதிய தாவரங்கள் உருவாக்குற முறை. இதுல வந்து புரோட்டன், செவ்வரத்து அதுகளை வந்து நாங்கள் பயன்படுத்துவோம்.
ரைட். அடுத்த விஷயம் ஒட்டுதல். ஒட்டுதலை பற்றி ஒரு விரிவா பார்த்துட்டு அங்கால கேள்விக்கு போகலாம். சரி, ஒட்டுதல்னு சொல்லிக்க தாவரம் ஒன்றுண்ட அங்குர பகுதி. அங்குர பகுதின்னு சொல்லிக்க தரைக்கு மேலான பகுதியத்தை நாங்கள் அங்குர பகுதின்னு சொல்றோம். அந்த அங்குர பகுதிய அல்லது அரும்ப வந்து அதே இனத்தை சேர்ந்த அல்லது அந்த இனத்தோட தொடர்பட்ட ஒரு தாவரத்தோட பொறுத்துறது, அந்த இளையங்கள் தொடர்படுகின்ற வகையில பொறுத்துறது தான் ஒட்டுதல்னு சொல்றோம். சரியா, தாவரம் ஒன்று அங்குர பகுதி ஒன்றையோ அல்லது அரும்பொன்றையோ அதே இன தாவரம் அல்லது அதே இனத்தை சார்ந்த வேறு ஒரு தாவரத்தோட அதே இனத்தோட தொடர்பட்ட ஒரு தாவரத்தோட அந்த இளைய தொடர்பு ஏற்படுகின்ற வகையில நாங்கள் பொருத்தி கொள்றதுதான் ஒட்டுதல்னு சொல்றோம். சரி, இப்ப ஒட்டுதல் நடக்க அந்த தொடர்படுகின்ற ரெண்டு தாவர பகுதிகளும் ஒரே இனத்தை சேர்ந்ததா இருக்கணும், இல்லாட்டி அந்த இனத்தோட தொடர்பு கொண்ட தாவரங்களா இருக்கவும். சரி, அப்ப ஒட்டுதல்ல ரெண்டு விஷயங்கள் பார்ப்போம். ஒன்று வந்து அந்த ரெண்டு தாவர பகுதிகளை நாங்க சொல்றதுக்கு பயன்படுத்துற சொற்கள் தெரியணும். ஒன்று வந்து ஒட்டுக்கட்டைன்னு சொல்லுவோம். ரெண்டாவது வந்து ஒட்டுமுளை. ஒட்டுக்கட்டைன்னு சொல்றது வந்து நிலத்தோட தொடர்பட்ட பகுதியைத்தான், நிலத்தோட தொடர்பட்ட அந்த தாவர பகுதியைத்தான் ஒட்டுக்கட்டைன்னு சொல்லுவோம். சரி, அப்ப அது வந்து சில சிறப்பியல்களை கொண்டிருக்கணும். ஒட்டுக்கட்டையா நாங்க தெரிவு செய்யற ஒரு தாவரம் வந்து சில சிறப்பியல்களை கொண்டிருக்கணும். ஒன்று வந்து வேர்த்தொகுதி, உறுதியான வேர்த்தொகுதியை கொண்டிருக்கும். உறுதியான வேர்த்தொகுதியை கொண்டிருக்கணும். அது மாதிரி சீரான வளர்ச்சி உடையதாக இருக்க வேணும். மற்றது நோய்களுக்கு தாக்கு பிடிக்கக்கூடியதாகவும் காலநிலை மாற்றங்களுக்கு தாக்கு பிடிக்கக்கூடியதாகவும் இருக்க வேண்டும். நோய்கள், காலநிலை மாற்றங்கள் இது மாதிரியான சூழல் காரணிகளுக்கு தாக்கு பிடிக்கக்கூடிய மாதிரி இருக்க வேண்டும். எதிர்ப்புத்தன்மை கொண்டதா இருக்க வேண்டும். சரி, இதுவெல்லாம் ஒட்டுக்கட்டை என்ற இயல்பு. நிலத்தோட தொடர்பட்ட தாவர பகுதியைத்தான் ஒட்டுக்கட்டைன்னு சொல்லும். அது மாதிரி ஒட்டுமொழி என்றது ஒட்டுக்கட்டையோட இணைக்கப்படுற இன்னொரு தாவரத்திலிருந்து பெற்றுக்கொள்ளப்படுற அரும்பு பகுதியா இருக்கலாம், அல்லது அங்குர பகுதியா இருக்கலாம். சரி, அங்குர பகுதின்னு சொல்லி தாவரம் ஒன்று கிளையாதுகளா இருக்கு. இதைத்தான் ஒட்டுமொழின்னு சொல்லுவோம். ஒட்டுமொழியிலையும் சில சிறப்பியல்கள் இருக்க வேணும். ஒன்று வந்து நாங்கள் விரும்பக்கூடிய இயல்புகளை தெரிவு செய்யவும். ஒட்டுமொழியை நாங்க தெரிவு செய்யற தாவரம் எங்களை விருப்பமான இயல்புகளை கொண்டதா இருக்க வேணும். மற்றது இதுவும் பீடைகளாலேயோ நோய்களாலேயோ பாதிக்கப்படக்கூடியதாக, அதாவது அதுக்கு எதிர்ப்பை காட்டக்கூடியதாக இருக்கும். பீடைகள் மற்றது நோய்களுக்கு எதிர்ப்பு இயல்புடைய தாவரங்களாக இருக்கவும். சரி, அதான் நாங்கள் ஒட்டுமொழின்னு சிறப்பியல்களா சொல்றோம். மற்றது ஒட்டுதல் நடக்க பொருத்த வேண்டிய விஷயம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, ஒட்டுக்கட்ட ஒட்டுமுளை அதுகள கட்டு மாறலிய பகுதி வந்து ஒன்றோட ஒன்று தொடர்படுகின்ற வகையில ஒட்டவும். கட்டு மாறலிய பகுதி ஒன்றோட ஒன்று தொடர்படுகின்ற வகையில நாங்கள் ஒட்டுதலை செய்ய வேண்டும். மற்றது ஒட்டுதல் வந்து எந்த மாதிரியான தாவரங்கள்ல மேற்கொள்ள முடியும்னு சொன்னா, இருவித்திலை தாவரங்கள்ல மாத்திரம் நாங்க இந்த ஒட்டுதலை மேற்கொள்ளலாம். என்னன்னு சொன்னா அங்கதான் கட்டு மாறலியம் இருக்கும். சரியா, மாரலியம்ன்றது இளையங்கள்ல படிச்சிருப்பீங்க, துணை வளர்ச்சிக்கு உதவுகின்ற ஒரு பகுதி. அப்ப இருவித்திலை தாவரங்கள்ல தான் நாங்கள் ஒட்டுதலை மேற்கொள்ள முடியும். இருவித்திலை தாவரங்களை மாத்திரம் தான் ஒட்டுதலை மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கும். சரியா, மற்றது வந்து ஒட்டுதல்ல இருக்கிற
2 முறைகள்ல ஒட்டுதல் மேற்கொள்ளப்படுது. ஒன்று வந்து அரம்பொட்டுதல், இரண்டாவது வந்து கிளை ஒட்டுதல். சரி, இது ஒரு முறை வந்து அரம்பொட்டுதல்னு சொல்றான். அரம்பொட்டுதல்ல பாத்தீங்கன்னு சொன்னால் ஒட்டு மொழியாக தெரிவு செய்யப்பட்ட தாவரத்தின் அரம்ப ஒட்டுக்கட்டையோட நாங்க பொருத்துவோம். சரி, அதை மேற்கொள்ளப்படுற முறைகள் வந்து சரி, ஒரு உயிர்ப்பான ஒரு அரம்பொண்டை பெற்றுக்கொண்டு ஒட்டுமொழி ஒன்றை பெற்றுக்கொண்டு ஒட்டு கத்தியால வெட்டி எடுப்போம். தாவர தண்டுண்ட இலை தழும்புக்கு மேலாக இருக்கக்கூடிய அரும்பை வந்து நாங்க தெரிவு செய்வோம். தாவர தண்டு இலை தழும்புக்கு மேலாக இருக்கக்கூடிய அரும்பை தெரிவு செய்வோம். அதுக்கப்புறம் ஒட்டுக்கட்டை இந்த தண்டில வெட்டி அந்த அரும்பை பூத்துவோம். சரி, அடுத்த விஷயம் பாத்தீங்கன்னு சொன்னால் ஒட்டுக்கட்டையில வெயிட். சரி, ஒட்டுக்கட்டை இந்த தண்டில வந்து ஒரு வெட்டி ஏற்படுத்தி அதுல வந்து நாங்கள் அந்த அரும்பை பூத்துவோம். அடுத்தது வந்து ஒட்டு மேற்கொள்ளப்பட்ட இடத்தை வந்து பொலித்தீனால கீழிருந்து மேலாக சுற்றுவோம். சரி, ஒட்டு மேற்கொள்ளப்பட்ட இடத்தை பொலித்தீனால நாங்க சுற்றுவோம், கீழிருந்து மேலாக சுற்றுவோம். அடுத்த விஷயம், சில நாட்களுக்கு புறா அவதானிச்சோம்னு சொன்னால் அந்த அரம்பு பகுதி வந்து வெளியில தெரியக்கூடிய மாதிரி வளரும். அதாவது பச்சென்றமாக வளர்ச்சி அடையிக்க அந்த நாங்கள் சுத்தி காட்டின அந்த பொலித்தீனை அகற்றி போட்டு அரம்ப வெளியில தெரியக்கூடிய மாதிரி விட்டு சுத்துவோம். அதுக்கப்புறம் 3 வேரங்கள் முடிஞ்ச அப்புறம் அது அரம்பு வந்து 3 வேரங்கள் முடிஞ்ச அப்புறம் அரம்பு நல்லா வளர்ச்சி அடைஞ்சோன்னு ஒட்டுதல் செய்த இடத்துல இருந்து 15 சென்டிமீட்டர் மேல நாங்கள் எந்த இடத்துல ஒட்டினோமோ அதுல இருந்து 15 சென்டிமீட்டருக்கு மேலாக உள்ள ஒட்டுக்கட்டையின தண்டை வெட்டி அகற்றும். சரி, அப்படி தண்டை வெட்டி அகற்றிக்க அந்த நாங்கள் ஒட்டின அரம்பு வந்து நன்றாக வளர்ச்சி அடையக்கூடியதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. சரி, இதுதான் அரம்பு ஒட்டுதல்னு. மறுதான் அந்த வெட்டப்படுற வடிவங்களுக்கு ஏற்ற மாதிரி வேற வேற வடிவங்கள் இருக்கு அரம்பு ஒட்டுதல். ஒட்டுக்கட்டைன்ற நாங்க ஒட்டுக்கட்டையா தெரிவு செய்யற தாவரத்தின் மரபுரிய வெற்ற வடிவத்துக்கு ஏற்ப மாதிரி வேற வேற ஒட்டுகள் வந்திருக்கு. அதுகள் பற்றி பார்த்துருப்பீங்க. டி ஒட்டு, எச் ஒட்டு, வி ஒட்டுன்னு சொல்லி அது அந்த மரபுரி வெட்டப்படுற வடிவங்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் பெயர் வச்சிருக்கோம். சரி, இது வந்து அரம்பு ஒட்ட பற்றிய விஷயங்கள். அடுத்து 2வது வந்து கிளை ஒட்டு.
சரி, ரெண்டாவது வந்து கிளியோட்டு. முதல் வந்து அரம்போட்டு பாத்துனாங்க, அடுத்தது வந்து கிளியோட்டுன்றது. சரி, இதுல வந்து தாவரத்தின் கிளிய வந்து நாங்க தெரிவு செய்வோம். மற்றது தாவர தண்டை தெரிவு செய்ய ஒட்டுமொழியா தெரிவு செய்யறது வந்து தளிர் பூ காயற்ற ஒரு தண்டை வந்து நாங்க தெரிவு செய்வோம். மற்றது இந்த மாரளியங்கள் தொடர்படக்கூடிய வகையில ஒட்டுக்கட்டையின்றையும் ஒட்டுமுளையினையும் மாரளியங்கள் தொடர்படக்கூடிய வகையில ஒட்டுவோம். சரியா, கேள்வியை பார்த்துட்டு அங்கால நாங்க மெசேஜ் இதுல பாருங்க, ஒட்டுதல் வெற்றி அளிக்கும் தாவரங்கள். அடுத்த விஷயம் கேட்டிருக்கான், ஒட்டுதல் வெற்றி அளிக்கும் தாவரங்கள். அப்ப ஒட்டுதல்னு சொல்லிக்க நாங்கள் இருவித்திலை தாவரங்களா? சரி, இருவித்திலை தாவரங்களை தான் நாங்கள் இதுக்காக தெரிவு செய்வோம். சரி, அப்ப ஒட்டுதல் வெற்றி அளிக்கக்கூடிய தாவரங்கள் எடுத்தோம்னு சொன்னா இதுல வந்து ஈரப்பலா மற்றது ஜம், இந்த தாவரங்களை வந்து தெரிவு செய்வீங்க. ஒரு வித்திலை தாவரங்கள் வந்து ஒட்டுதலுக்கு பொருத்தம் இல்லாததா இருக்கு. அடுத்து பாருங்க, கேசரத்தை மட்டும் கொண்ட பூ எவ்வாறு அழைக்கப்படும்? சரியா, கேசரம்னு சொல்றது வந்து ஆணக பகுதியத்தை நாங்க கேசரம்னு சொல்லுவோம். அது மாதிரி பெண்ணக பகுதியை வந்து ஜோனின்னு சொல்லுவோம். கேசரத்தை மாத்திரம் ஒரு பூ ஒரு பூ வந்து கொண்டு இருக்குமாக இருந்தால் அது வந்து ஆண் பூன்னு சொல்லுவோம். சரி, அது மாதிரி பெண்ணகத்தை மாத்திரம் ஒரு பூ கொண்டு இருக்குமாக இருந்தா பெண் பூன்னு சொல்லுவோம். இருபாற்பூன்னு சொல்றது ஆணகம் பெண்ணகம் ரெண்டும் ஒரே பூவில் இருந்ததுன்னு சொன்னா அதை வந்து நாங்கள் இருபாற்பூன்னு சொல்லுவோம். அது மாதிரி ஈரில்ல தாவரங்கள்னு சொல்றது வந்து ஆண் பூவும் பெண் பூவும் வேற வேற தாவரங்கள்ல இருக்குமாக இருந்தா அதுதான் ஈரில்ல தாவரங்கள்னு சொல்லுவோம். சரி, ஒரு ஆண் பூவண்டா கேசரத்தை மட்டும் கொண்டிருக்கும். பெண் பூன்னு சொல்றது ஜோனி பகுதியை மாத்திரம் கொண்டிருக்கும் அல்லது பெண்ணத்தை மாத்திரம் கொண்டிருக்கும். இருபாற் பூன்றது ரெண்டுமே ஒரு பூவிலே இருக்கும். ஆணகம் பெண்ணகம் ரெண்டும் ஒரே பூவில இருந்ததுன்னு சொன்னா அது வந்து இருபாற் பூ. ஈரில்ல தாவரங்கள்னு சொல்றது ஆண் பூ கொண்ட தாவரங்கள் புரிம்பாவம், பெண் பூ கொண்ட தாவரங்கள் புரிம்பாவம் இருக்குமாக இருந்தா அது வந்து ஈரில்ல தாவரங்கள்னு சொல்லுவோம். பென அதுகள்ல பாத்தீங்கன்னு சொன்னா ஆண் பென பெண் பெனைன்னு சொல்றது அது வந்து ஈரில்ல தாவரங்கள்னு சொல்லுவோம். அடுத்த வரங்க, படத்தில் காட்டப்பட்டுள்ள செயல்முறை எவ்வாறு அழைக்கப்படும்? சரி, அப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னேன், இந்த படத்துல வந்து இது தாவரத்தின் குறிப்பகுதியா இருக்கும் பெண்ணகம். இது வந்து மகரந்த மணிகளா இருக்கு. சரி, ரெண்டு தாவரங்கள்ல ரெண்டு பூக்கள்ல இருந்து இதுண்ட மகரந்த மணி பாத்தீங்கன்னு சொன்னா இவற்ற குறிய அடையுது, மற்ற தாவர பூவின் குறிய அடையுது. இவற்ற மகரந்த மணி வந்து அடுத்த மற்ற தாவர பூவின் குறிய வந்து அடையுது. சரி, அப்ப இந்த செயல்முறையை தான் நாங்க சொல்லுவோம் அயன் மருந்து சேர்க்கைன்னு சொல்லுவோம். ஒரு பூவின் மகரந்த மணி வந்து அதே பூவின் குறிய அடைஞ்சதுன்னு சொன்னா அது வந்து தன்மாரந்த சேர்க்கையா இருக்கும். வேற
அதே தாவரத்தை சேர்ந்த வேற ஒரு பூ, அதே தாவரத்தை சார்ந்த வேற ஒரு பூவியோ அல்லது வேற தாவரத்தின் பூவியோ அடையேக்கு அதை வந்து நாங்க அயன் மருந்து சேர்க்கைன்னு சொல்றோம். சரி, இப்ப இதுல காட்டப்பட்டிருக்கிற விதத்தை பார்த்தா தெரியும் அயன் மருந்து சேர்க்கை. மற்றது பிள்ளைகள் தன் மலட்டுத்தன்மைன்னு சொல்றது இந்த தன் மருந்து சேர்க்கையை தடுக்கிறதுக்கான ஒரு இசைவாக்கமா இருக்கு. அதாவது ஒரு பூவின் மகரந்த மணி வந்து அதே பூவின் குறிய அடையக்க கருக்கட்டல் நடக்காம இருக்குமாக இருந்தால் அதை வந்து நாங்க சொல்லுவோம் மலட்டுத்தன்மைன்னு சொல்லுவோம். சரியா, தன் மருந்து சேர்க்கையை தடுக்கிறதுக்காக கொண்டிருக்கக்கூடிய இசைவாக்கமா இருக்கு. அது மாதிரி இடுகால முதிர்வன்னு சொல்றது இந்த ஆணகமும் பெண்ண முதிர்ச்சி அடைகிறதுக்கு வந்து 2 வேறுபட்ட காலங்கள் எடுக்குது. அதுவும் தன் மருந்து சேர்க்கையை தடுக்கிறதுக்கான ஒரு இசைவாக்கமா இருக்கு இருகால முதிர்வன்னு சொல்ற விஷயம். ரைட், 8ல இருந்து 11 வரைக்கும் ஒரு ஆன்சர் அனுப்புங்க. தரைகீழ் முளைத்துல 9வது தரைகீழ் முளைத்துல ரைட். ஓகே, நாங்க பார்ப்போம். இதுல வந்து 8வது
வித்து பெரம்பலுக்காக போலி தோற்றத்தை கொண்ட வித்துக்களை உடைய தாவரம். சரி, அப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே விலங்குகளால வித்து பெரம்பலடைகிற தாவரங்களா இருக்கு. சரி, ஒவ்வொன்றா நாங்க பார்ப்போம். ஆவணக்கு பார்த்தோம்னு சொன்னா ஆவணக்கு வந்து விலங்குகளை ஏமாற்றக்கூடிய ஒரு புறத்தோற்றம், அதாவது போலி தோற்றத்தை கொண்டு. அது மாதிரி ரெண்டாவது துத்திரி எடுத்தோம்னு சொன்னால் துத்திரி, ஆடையொட்டி, அது மாதிரி புலிநகம், அதுகள் வந்து ஒட்டுந்தன்மையுடையதாக இருக்கும். அது மாதிரி கொழுக்கி, முட்கள், இந்த மாதிரியான அமைப்புகளை கொண்டு. மரமுந்திரிகை எடுத்தோம்னு சொன்னா அது வந்து கவர்ச்சியான போலி பழத்தை கொண்டு. சரியா, போலி பழத்தை கொண்டிருக்கும். கவர்ச்சியான நிறம் காரணமா விலங்குகளால கவரப்படுது. சரி, இதுல போலி தோற்றம்னு சொல்லிக்க ரெண்டுமே வரும் இல்லையா, ஆமணக்கு, மரமுந்திரிகை. சரி, மரமுந்திரியில இருக்கிறது போலி பழம்னு சொல்லுவோம், ஆனா அந்த நிறத்துக்காகத்தான் விலங்குகளால கவரப்படுது. சரி, ஆமணக்கு போலி தோற்றம் என்றபடி ஆமணக்கு வந்து நாங்கள் அது மாதிரி ரெண்டாவது தரைகீழ் முளைத்தல் நிகழும் தாவரம், அதாவது தரைகீழ் வித்து முளைத்தல் நடக்கிற தாவரம் தான் கேட்டிருக்கேன். சரி, இங்க வந்து வித்து முளைத்தல் வந்து தரைக்கு கீழாக நடக்குமாக இருந்தால் அது வந்து தரைகீழ் வித்து முளைத்தலா இருக்கும். ஒரு வித்திலை தாவரங்கள்ல வந்து நாங்கள் ஒரு வித்திலை தாவரங்கள்ல கூடுதலா தரைகீழ் வித்து முளைத்தல பார்க்கலாம். அப்ப இதுல வந்து ஒரு வித்திலை தாவரம்னு சொல்லிக்க சோல். அது மாதிரி தரைமேல் வித்து முளைத்தல்னு சொல்றது வந்து அங்குர பகுதி தரைக்கு மேல வித்து முளைத்தல் நடக்குமாக இருந்தால் அது வந்து தரை மேல் வித்து முளைத்தலா இருக்கும். அது வந்து இருவித்திலை தாவரங்கள்ல நடக்கும். அடுத்த வரங்க ஒரு ஆண் இனப்பெருக்க களத்தின் பகுதிகளான XY செட் ஆகிய பகுதிகள் முறை. சரி, இது வந்து காட்டப்பட்டிருக்கிறது ஒரு விந்துக்களம். அதோட பகுதிகளை பார்த்தோம்னு சொன்னா மெயினா எக்ஸ்ன்றது வந்து தலைப்பகுதியா இருக்கும், வைன்றது வந்து நடுத்துண்டுன்னு சொல்லுவோம், செட்ன்றது வாற்பகுதியா இருக்கும். சரியா, தலை, நடுத்துண்டு, வார். கழுத்துன்னு சொல்றேன், இந்த பகுதியைத்தான் கழுத்துன்றவன், இதைத்தான் கழுத்துன்னு சொல்றேன். இது கழுத்து, இந்த எக்ஸ்ன்னு சொல்லப்படுற பகுதி தலை, இந்த பகுதியைத்தான் நடுத்துண்டுன்னு சொல்றேன், வைன்றது நடுத்துண்டு. அது மாதிரி செட்ன்ற இந்த பகுதி எவ்வளவு பா. அடுத்த வரங்க ஒரு மாதவிடாய் சக்கரம் முழுமை பெறுவதற்கு எடுக்கும் கால அளவு 28 நாட்கள்.
ரைட். அடுத்த 12ல இருந்து 15 வரை சாரி 12ல இருந்து 15 வரைக்கும் ஆன்சர் அனுப்புங்க. இதுல பி அண்ட் சொல்ற பகுதி சரி இந்த பகுதி எடுங்க. ரைட். சரி நான் கேள்வியை பார்ப்போம். அடுத்த பாருங்க பெண்ணின பெருக்க தொகுதியில கருக்கட்டல் நிகழும் பகுதி. அதுக்கு முதல்ல அந்த பெண்ணின பெருக்க தொகுதியின் பகுதிகள் தெரிஞ்சிருக்க வேணும். சரி ஒரு பெண்ணின இனப்பெருக்க தொகுதியின் பகுதி என்று பார்த்தோம்னு சொன்னா இது வந்து பலோப்பியன் குழாய்ன்னு சொல்லுவோம். இந்த பலோப்பியன் குழாய் பகுதியில தான் விந்தும் சூலும் வந்து கருக்கட்டல் நடக்கும். அதே மாதிரி இது வந்து சூலகம். சரி இது வந்து ஜோனி வழின்னு சொல்லுவோம். அது மாதிரி இந்த பகுதி வந்து கருப்பையா இருக்கு. பெரிய கருப்பை கழுத்து,
இதுல பார்த்தோம்னு சொன்னா பெண்ணின பிறகு தொகுதியில கருக்கட்டல் நிகழ்ற போது பலோப்பியன் குழாயில நடக்கும். பலோப்பியன் குழாய் என்பது கியூ. சரி, இதுல ஆர்ன்றது சூலகம், எஸ்ன்றது கருப்பையா இருக்கும். கருக்கட்டல் நிகழ்ற பகுதி வந்து பலோப்பியன் குழாய் கியூ. அடுத்த வரைக்கும் கருக்கட்டப்பட்ட சூல் எவ்வாறு அழைக்கப்படும்? சரியா, விந்தும் சூலும் வந்து கருக்கட்டல் பலோப்பியன் குழாயில நடக்கும். அதுக்கு பிறகு கருக்கட்டப்பட்ட சூலை வந்து நாங்கள் நுகம் என்று சொல்லுவோம். கருக்கட்டப்பட்ட சூலை வந்து நுகம் என்று சொல்லுவோம். அந்த நுகம் என்று சொல்றது வந்து பலோப்பியன் குழாய் மூலமா, இந்த பலோப்பியன் குழாய் மூலமா கருப்பையை நோக்கி போகும். சரியா, சூலத்திலிருந்து சூல் விடுவிக்கப்படுது. அதோட ஜோனி வழியில விடுவிக்கப்படுற விந்து வந்து இந்த பலோப்பியன் குழாயில கருக்கட்டல மேற்கொண்டு அந்த கருக்கட்டப்பட்ட சூலை வந்து நாங்கள் நுகம் என்று சொல்றோம். பிறகு இந்த நுகம் என்ன செய்வோம்னு சொன்னா பலோப்பியன் குழாய் மூலமா கருப்பையை நோக்கி வரும். சரி, அப்படி கருப்பையை நோக்கி விரைக்க பலமுறை இளையுறு பிரிவுக்கு உட்பட்டு அதன் கலங்களோட எண்ணிக்கை வந்து அதிகரிக்கும். அந்த எண்ணிக்கை அதிகரிக்க அதை நாங்க சொல்றோம் முசு உருவன்னு சொல்லுவோம். நுகம் முசு உருவாக மாறும். அதாவது இளையுறு பிரிவு மூலமா கலங்கள் எண்ணிக்கை அதிகரிச்சு முசு உருவாக மாறும். அப்புறம் இந்த முசூரு பல்வேறு மாற்றங்களுக்கு முற்பட்டு வாரதுதான் முளியம் என்று சொல்லுவோம். சரி, அப்புறம் இந்த முளியம் தான் கருப்பையின் அந்த உட்தோல்ல, அதாவது அகத்தோல்ல வந்து இணைஞ்சு கொள்ளுது. அப்படி அந்த உட்தோல் அந்த அகத்தோல்ல இணைஞ்சு கொள்ற செயற்பாடு தான் நாங்கள் உட்பதித்தல்னு சொல்லுவோம். சரியா, பலோப்பியன் குழாயில கருக்கட்டல் நடக்கும். இந்த கருப்பையின் அகத்தோல்ல முளியம் வந்து சேர்ந்து கொள்ளும். அதைத்தான் உட்பதித்தல்னு சொல்லுவோம். பிறங்கால முளியம் முதிர்மூல உருவாகும். சரி, அது முளியத்திலையும் பல மாற்றங்கள் நடக்குது. உட்பதித்தலுக்கு பிறகு கலங்கள் பிரிய அடைஞ்சு முளியத்தை சூழ முளியமென் சவ்வுகள் தோன்றி, அதே மாதிரி 9 வாரங்களுக்கு பிறகு முதிர்மூல உருவாக மாற்றம் அடையும். சரி, அந்த விருத்தி பற்றி அடுத்தடுத்து கேள்வியில பார்ப்போம். அப்ப இதுல கேட்டது வந்து கருக்கட்டப்பட்ட சூல் எவ்வாறு அழைக்கப்படும்? கருக்கட்டப்பட்ட சூலை வந்து நாங்கள் நுகம் என்று சொல்லுவோம். சரியா, படிப்படியா நடக்கிற இந்த மாற்றங்களும் தெரியும். நுகம் முசூருவாக மாறும். முசூரு வந்து முளியமாக மாறி பிறகு முதிர்மூல உருவாக மாறும். அடுத்த வரங்க ஆண் இனப்பெருக்க ஹோமோன் இது டெஸ்டெஸ்டெரோன். அடுத்த வரங்க கருக்கட்டப்பட்ட பின் எக்கால பகுதியில் தாய் முதன்முறையாக முதிர்மூல உருவின் அசைவை உணர்த்தும். சரி, அதாவது முதிர்மூல உருவின் அந்த மும்மாத விருத்தின்னு சொல்லுவோம். அதுல வந்து ஒவ்வொரு மாதங்களில் நடக்கிற செயற்பாடுகள் எங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டும். ரைட்டிங்க பாருங்க, ஒவ்வொரு கால எல்லையிலே முதிர்மூல உருவில் ஏற்படுற நிகழ்வு 3 மாதங்கள்ல பாத்தீங்கன்னு சொன்னா மனித வடிவத்தை பெற்றுக்கொள்ளும். முதிர்மூல உரு விருத்தி ஏற்பட்டு
3 மாதங்கள்ல மனித வடிவத்தை பெற்றுக்கொள்ளுது. அதே மாதிரி மூல உருவின் தலைப்பகுதி வந்து உடலின் ஏனைய பகுதிகளோட ஒப்பிடுக பெரிதாக இருக்கு. அது மாதிரி விரல்கள்ல நகங்கள் உருவாக தொடங்கும். ஆண் பெண் இலிங்க உறுப்புகள் வந்து விருத்தி அடைந்திருக்கு. இது 3 மாதத்துல நடக்கிற மாற்றம். 4வது மாதத்துல வெண்குடுண்ட விருத்தி ஆரம்பிக்குது. அது மாதிரி உரோமங்கள் வந்து வளர ஆரம்பிக்கும். 5வது மாதத்துலதான் முதிர்மூல உரு வந்து முழுமையாக உரோமங்களால மூடப்பட்டதா இருக்கு. சரியா, முழுமையாக உரோமங்களால மூடப்பட்டிருக்கு. மற்றது வந்து முதிர்மூல உருவின் அசைவை முதல் முறையா தாய் உணர்றது வந்து 5 மாத காலப்பகுதியாக இருக்கு. சரி, 5வது மாதத்துல முதல் உருவின் அசைவை முதல் முறையா தாய் வந்து உணரும். அது மாதிரி இதய துடிப்பையும் வந்து நாங்க வெளியில இருந்து அறிந்து கொள்ளக்கூடியதா இருக்கு. முதல் உருவின் இதய துடிப்பை வெளியில இருந்து அறிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. ஆனா அந்த இதய துடிப்பு பாத்தீங்கன்னு சொன்னா நிமிடத்துக்கு 120 தொடக்கம் 140 தடவைகள் வந்து இதய துடிப்பு இருக்கு. முதல் உருவின் இதய துடிப்பு. அது மாதிரி 6 மாதங்கள்ல பார்த்தோம்னு சொன்னால் கட்புருவங்கள் மற்றது கண் இமைகள் வந்து விருத்தி அடையும். 7வது மாதத்துல கண் இமைகள் திறக்கும். அதோட தோல் வந்து சுருங்கிய தன்மையை காட்டும். 8வது மாதத்துல தோலுக்கு கீழே கொழுப்பு படிய தொடங்கும். மூல உருவின் நிறம் வந்து ஏறத்தாழ 2.5 கிலோவாக இருக்கும். அப்புறம் 9வது மாதத்துலதான் பூரணமான விருத்தி, அதாவது விரல்ல நகங்கள் முழுமையாக வளர்ந்து காணப்படும். விதைகள் வந்து விதைப்பையில இறங்கி காணப்படும். மற்ற முழு உடலும் நிறைந்த ஒரு தன்மை, அதாவது இந்த தலைக்கும் உடலுக்கும் இடப்பட்ட விகிதம் வந்து சரியாக வரும். ஒரு நிறைந்த தன்மையை பூரண வடிவம் கொண்டு பெறும். மற்ற இந்த காலப்பகுதியில முதல் ஒரு நிறைய பார்த்தோம்னு சொன்னா 2.5 தொடக்கம் 3.5 கிலோகிராமாக இருக்கு. சரி, அப்ப ஒவ்வொரு இந்த அட்டவணங்களை ஞாபகத்துல இருக்க வேணும். ஒவ்வொரு மாதங்கள்லையும் நடக்கிற மாற்றம். சரி, அப்ப இதுல கேட்ட கேள்வி, கரக்கட்டப்பட்ட பின் அக்கால பகுதியில் தாய் முதன்முறையாக முதன்மூல உருவின் அசைவை உணர்ந்த 5வது மாத காலப்பகுதி. அடுத்தது சிபிலிஸ் நோய்க்கான நோய்க்காரணி எது? சரியா, சிபிலிஸ் நோய்க்கான நோய்க்காரணி பார்த்தோம்னு சொன்னா பாக்டீரியா. அந்த சிபிலிஸின் அறிகுறிகள் பார்த்தோம்னு சொன்னால் இலிங்க பகுதியில வேதனையற்ற கொப்பளங்கள் வந்து உருவாகிறது. சரி, அப்புறம் 6 மாதங்களுக்கு பிறகு காய்ச்சல், அதோட தொண்டையில நோய், பிறகு வந்து தாமாக குணமடையக்கூடிய மாதிரி இருக்கும். மற்றது ஆரம்ப நிலையிலேயே நாங்கள் இனங்கண்டவன் சொன்னால் அதை சிகிச்சைக்கு உட்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கும், சிகிச்சை செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். மற்றது பல வருட காலங்கள் இந்த நோய்க்காரணி எடுத்தவன் சொன்னார். சரி, அந்த விஞ்ஞான பேர் பாடமாக தேவையில்லை. இந்த பாக்டீரியா, இந்த நோய்க்காரணி எடுத்தவன் சொன்னால் இது வந்து பல வருட காலங்களுக்கு குருதியில உறங்க நிலை, அதாவது செயற்படாத நிலையில இருக்கக்கூடிய மாதிரி இருக்கும். மருது குருதி மூலமா ஏனைய பகுதிகளுக்கும் பரவிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். சரி, அப்ப ஆரம்ப கட்டத்திலேயே நாங்க இனங்கண்டா அதை வந்து சிகிச்சை செய்து குணமாக்கக்கூடியதாக இருக்கும். சிபிலஸ் பரவுறதுக்கான நோய்க்காரணி பாக்டீரியா. அது மாதிரி கோனோரியான்னு சொல்ற பாலியல் சம்பந்தப்பட்ட நோய். சரி, சரி, ஒவ்வொரு நோய்களும் அதன் அறிகுறி என்ன நோய்க்காரணியால பரவுது அந்த விஷயங்களும் தெரிஞ்சிருக்க வேணும். கோனோரியான்றதும் வந்து பாக்டீரியாவால உருவாக்குற ஒரு நோய். மற்றது அறிகுறிகள் வந்து பார்த்தோம்னு சொன்னா இலிங்காங்கங்களை சூழ உள்ள இடங்கள்ல சுரப்புகள் வெளிப்படுறது, நமைச்சல் தன்மை, சிறுநீர் கழிக்க வலி, இந்த மாதிரியான அறிகுறிகள் வந்து ஏற்படும். மற்ற சிகிச்சை அளிக்காம விட்டா கண் குருடாகிற சந்தர்ப்பங்கள், அதே மாதிரி முடமாகக்கூடிய சந்தர்ப்பங்கள் வந்து ஏற்படும்.
சரியா, மற்றது வந்து ஹெர்பிஸ். சரி, இது வந்து வைரஸால் ஏற்படுற நோய். இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அறிகுறிகளை பார்த்தோம்னு சொன்னால், சரி, இதுல உள்ள அறிகுறிகளை பார்த்தோம்னு சொன்னா இலிங்க உறுப்புகளை சூழ அதிக வேதனை கொண்ட கொப்புளங்கள். சரியா, பாக்டீரியாவிலேயும் அதான் அறிகுறி. ஆனா அதுல வந்து வேதனையற்ற கொப்புளங்களா இருக்கும். இதுல வந்து வேதனை உள்ள அதிக வேதனையை கொண்ட கொப்புளங்கள் வந்து உருவாகும். மற்றது வந்து நரம்பு தொகுதியை வந்து பாதிக்கும். சரி, இந்த நோய் ஏற்பட்ட நரம்பு தொகுதி வந்து பாதிக்கப்படுது. மற்ற இந்த வைரஸும் பாத்தீங்கன்னு சொன்னா நரம்பு தொகுதியில உறங்க நிலையில இருக்கும். அதால திருப்ப திருப்ப வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கு. சரியா, மற்றது வந்து அதிகம் கேள்விப்பட்ட விஷயம் எய்ட்ஸ். சரி, எய்ட்ஸ்ன்றது நோய் நிலைமை. அதை ஏற்படுத்துற நோய்க்காரணி வந்து HIV சொல்லு. சரியா, வைரஸ். இதுவும் இந்த தொற்று ஏற்பட்டு 2 முதல் 15 வேற 2 தொடக்கம் 15 வருடத்துக்கு இடப்பட்ட காலப்பகுதியில வந்து நோய் அறிகுறிகளை காட்டக்கூடியது. மற்ற மரணத்தை தோற்றுவிக்கக்கூடிய ஒரு நோய். மற்றது குணமாக்க முடியாது. வைரஸ் என்றபடி குணமாக்க முடியாத ஒரு நோயா இருக்கு. சரி, அப்ப ஒரு இந்த நோய்களுக்கான நோய்க்காரணியும் அறிகுறிகளையும் வடிவ ஞாபகத்துல வச்சிருக்கேன். MCQ அதுகளுக்கு விரைக்க நாங்கள் எழுதக்கூடிய மாதிரி இருக்கு. ரைட். அடுத்த பாருங்க பகுதி 2. கீழே தரப்பட்டுள்ள சொற்களை பயன்படுத்தி இடைவெளி நிரப்பு சில விஷயங்கள் தந்திருக்காங்க. தண்டு கிழங்கு, மஞ்சள். ரைட். கேள்விய பார்ப்போம். தாவர இனப்பெருக்க முறை. சரியா, தாவர இனப்பெருக்க முறைகள்னு சொல்லிக்க நாங்கள் பிரதானமா 2 முறையான இனப்பெருக்க. ரைட். தாவர இனப்பெருக்க முறைன்னு சொல்லிக்க நாங்க பிரதானமா 2 வகையான இனப்பெருக்க முறையை பார்க்கிறோம். ஒன்று வந்து இலிங்க முறை இனப்பெருக்கம், அடுத்த வந்து இலிங்கமில் முறை இனப்பெருக்கம். சரி, அப்ப அதுல எழுதி கொள்வீங்க. இலிங்க முறை இனப்பெருக்கம் உண்டு, இலிங்கமில் முறை இனப்பெருக்கம். சரி, இலிங்கமில் முறை இனப்பெருக்கத்தை தான் இன்னொரு முறையில சொல்லுவோம் பதிய முறை இனப்பெருக்கம். மரத ஏற்கனவே MCQ பகுதியில நாங்கள் அந்த இயற்கையான பதிய முறை இனப்பெருக்கம் பற்றி பார்த்துட்டோம். சரி, இலிங்க முறை இனப்பெருக்கம், இலிங்கமில் முறை இனப்பெருக்கத்துல 2 வகை இருக்கும். ஒன்று இயற்கை, அடுத்தது செயற்கை. அதுல MCQல பாத்தீங்கன்னு சொன்னா இயற்கையான பதிய முறை இனப்பெருக்கத்துலதான் அந்த வேர்கள் பதிய பகுதிகள் மூலமா புதிய தாவரங்கள் உருவாக்குற விஷயம் பார்த்து நாங்கள் வேர்கள்ல இருந்து புதிய தாவரங்கள் உற்பத்தி செய்யற தாவரங்கள், இலை, உறிஞ்சி, ஓடிகள், அது வரைக்கும் பார்த்து நாங்கள். இதுல பாருங்க அடுத்த விஷயம் வந்து நிலக்கீழ் தண்டு. சரியா, நிலக்கீழ் தண்டுன்னு சொல்லிக்க தெரியும் உங்களுக்கு. தாவரத்தின் தரைக்கு கீழே உருவாகிற தண்டுகளை தான் நிலக்கீழ் தண்டுகள்னு சொல்றோம். சரியா, நிலக்கீழ் தண்டுகள் கொண்டிருக்கிற அந்த சிறப்பியல்புகள் பார்த்தோம்னு சொன்னா பதிய முறை இனப்பெருக்கத்துக்காக இருக்குது ஒரு விஷயம். அடுத்த வந்து உணவு சேமிப்பை செய்யுது. சரியா, நிலக்கீழ் தண்டுகள் பதிய முறை இனப்பெருக்கத்தை மேற்கொள்ளுது.
அடுத்து வந்து உணவு சேமிப்பு. மற்றது தகாத காலங்களை கழிக்கிறது. சரியா, பதிய முறையின பெருக்கம், உணவு சேமிப்பு, தகாத காலங்களை கழித்தல், இந்த மாதிரியான விஷயங்களுக்காக நிலக்கீழ் தண்டு இந்த சிறப்பியல்களை கொண்டு. சரியா, மற்றது 4 வகையா நாங்கள் பிரிக்கிறோம். ஒன்று வந்து வேர் தண்டு கிழங்குன்னு சொல்லுவோம். அடுத்தது வந்து தண்டு மூல் தந்திருக்கிறோம். அடுத்தது வந்து தண்டு கிழங்கு. சரி, அது மாதிரி தண்டு முகுள், மற்றது தண்டு குமிழ். பேர்த்தண்டு கிழங்குன்னு சொல்லி அதுல வந்து மஞ்சள், இஞ்சி, வாழை அதுகள் வந்து வேர்த்தண்டு கிழங்கா இருக்கும். தண்டு கிழங்குக்கு வந்து சேம்பு. அது மாதிரி தண்டு முகுள் என்று பார்த்தோம்னு சொன்னா உருளைக்கிழங்கு அதுகள் வரும். சரி, உருளைக்கிழங்கு, இன்னலக்கிழங்கு. மாதிரி தண்டு குமிழன்னு சொல்றது வெங்காயம், லீக்ஸ். ரைட். அடுத்த வரங்க ஒட்டுக்கட்டையில் தண்டின் டேஸ் வெட்டப்படும் வடிவத்திற்கு ஏற்ப அரும்பொட்டு பெயரிடப்படும். சரி, அரும்பொட்டுக்கு நாங்கள் ஒரு பெயர் வைப்போம். அதாவது அந்த தண்டின் மர உரி வெட்டுறதை வச்சுக்கொண்டு பெயர் இருக்கலாம். சரி, அப்ப தண்டின் மர உரி. அடுத்த வரங்க எளிய வளர்ப்பை மேற்கொள்வதற்கு கிருமி அளிக்கப்பட்ட நிலை. சரி, எளிய வளர்ப்பு செய்யறதுக்காக நாங்க பேண வேண்டிய நிபந்தனைகள் ஒன்று கிருமி அளிக்கப்பட்ட நிலை. அடுத்தது வந்து சரியா சிறப்பு வெப்பநிலை. சரி, அதுகள் வந்து பேணப்பட வேண்டும். கிருமி அளிக்கப்பட்ட நிலை, சிறப்பு வெப்பநிலை, அது மாதிரி ஒளி.
இளைய வளர்ப்பு இளைய வளர்ப்புன்றது வந்து கட்டுப்படுத்தப்பட்ட நிபந்தனையின் கீழ் வளர்ப்பூடகத்தில் தாவரத்தில் ஏதாவது ஒரு பதியத்திற்குரிய இளையத்தில் இருந்து சரியா கட்டுப்படுத்தப்பட்ட நிபந்தனைகளின் கீழ் வளர்ப்பூடகம் ஒன்றில தாவரத்தின் ஏதாவது பதியத்திற்குரிய ஒரு இளையத்தில இருந்து தாய் தாவரத்தை ஒத்த மாட்டாவரங்களை உற்பத்தி செய்து கொள்ளலாம். இப்படி பெற்றுக்கொள்ளப்பட்ட மாட்டாவரங்களை நாங்க முளை வகைன்னு சொல்றோம். சரியா பெற்றுக்கொள்ளப்பட்ட இளைய வளர்ப்பு மூலமா பெற்றுக்கொள்ளப்பட்ட தாவர வகையை வந்து முளை வகை குளோன் சொல்லி சொல்றோம். மற்ற எளிய வளர்ப்புல பாத்தீங்கன்னு சொன்னா இதுவும் ஒரு பதிய முறை இனப்பெருக்கம் தான், செயற்கையான பதிய முறை இனப்பெருக்கம். அப்ப முளை வகை பாத்தீங்கன்னு சொன்னா அதாவது குளோன் சொல்றது வந்து தாய் தாவரத்தை புறப்புரிமை ரீதியாக ஒத்த மாட்டாவரங்களை நாங்க பெற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கு. இதுக்கு எளியமாக பாத்தீங்கன்னு சொன்னா பிரி இளியங்கள்ல இருந்து இளியங்கள் பெற்றுக்கொள்ளப்படுது. அதாவது முனை எறும்புகளா இருக்கலாம், கக்க எறும்புகளா இருக்கலாம். அப்படிப்பட்ட பிரிய இளையங்கள்ல இருந்து எளிய வளர்ப்பு செய்யறதுக்கான பகுதி வந்து பெற்றுக்கொள்ளப்படுது. அந்த எளிய வளர்ப்பில பயன்படுத்துற வளர்ப்பு ஊடகத்துல சுக்ரோஸ், கனியுப்புகள், விட்டமின்கள், அதோட தாவர வளர்ச்சிக்கு தேவையான தாவர வளர்ச்சி பதார்த்தங்கள் இருக்கு. சரி, அந்த வளர்ப்பூடத்துல எளியங்கள் வளர்க்கப்படுற வளர்ப்பூடத்துல சுக்ரோஸ் இருக்கும், போசனிக்கா சுக்ரோஸ், கனியுப்புகள், விட்டமின்கள், அதோட தாவர வளர்ச்சி ஊக்குவிக்கின்ற தாவர வளர்ச்சி பதார்த்தங்கள் இருக்கு. அந்த ஊடகத்தை வந்து நாங்கள் பகுதி திண்ம நிலைக்கு மாற்றுறதுக்கு கட்டிப்படுத்துறதுக்கு ஏகார் சேர்ப்போம். மருத எளிய வளர்ப்பு மேற்கொள்றதுக்கு சிறப்பு நிபந்தனை கிருமி அளிக்கப்பட்ட நிலை வேணும், அந்த வளர்ப்பூடம் கிருமி அளிக்கப்பட்டிருக்க வேணும், சிறப்பு வெப்பநிலை இருக்க வேணும், அத மாதிரி ஒளி வந்து இருக்க வேணும். அடுத்த எளிய வளர்ப்பின் படிமுறைகளை பார்த்தோம்னு சொன்னா ஒன்று வந்து தாய் தாவரத்திலிருந்து பெறப்பட்ட நுண்ணிய பதிய எளிய பகுதியை வளர்ப்பூடகத்தில் பதிவு. சரியா, முதலாவது விஷயம் தாய் தாவரத்திலிருந்து பெற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு இளியம் ஒன்றை வளர்ப்பூடகத்துல வந்து நாங்கள் பதிவு. சரி, அது பிரிய எளிய பகுதி ஏதாவது இருக்கலாம், கக்க எறும்பாகவோ முனை எறும்பாகவோ இருக்கலாம். அதுல இருந்து ஒரு எளிய பகுதியை வந்து வளர்ப்பூடகத்துல பதிவு. சரி, இது வந்து முதலாவது செயற்பாடு. அடுத்த வரங்க ரெண்டாவது பதிய எளிய வளர்ச்சி பகுதியில் மூடுபடை என்னும் புதிய இளையம் உருவாவதுடன் அப்படையில் வேர்கள் அங்குர பகுதிகள் ஆகியவை வளர்வதற்கு வசதியை ஏற்படும். சரி, நாங்கள் வளர்ச்சியடைய செய்த நாங்கள் அந்த வளர்ப்பூடத்துல பதித்த எளிய பகுதியில இருந்து மூடுபட தோன்றதுக்கு அந்த பகுதியில இருந்து அரும்பு அளவுகள் தோன்றதுக்காகவும் இடத்தை வழங்கும். அது மாதிரி அடுத்து சிறு தாவரங்களை வேறாக்கி சோதனை குழாய்களில் அல்லது கூம்பு குடுவைகளில் இட்டு மேலும் வளர்வதற்கு இடமளித்தது. புதிய இளையம் உருவாயினோன கூம்பு குடுவையிலோ இல்லாட்டி சோதனை குழாய்களிலோ விட்டு இன்னும் அந்த பகுதிகள் வளர்ச்சி அடைகிறதுக்காக இடம்பெறும். இதுக்கப்புறம் படிப்படியாக இளம் தாவரங்களை வளமான மண்ணில் நடுகை செய்து இயற்கை சூழலுக்கு இசைவாக்கம் செய்த பின் பயிர் செய்கையில் நடுகைக்கு பயன்படும். சரி, அதுக்கப்புறம் வளமான மண் ஒன்றில இட்டு 4வது செயல்முறை. சரி, வளமான மண் ஒன்றில இட்டு சூழலுக்கு அதை பழக்கப்படுத்தின பிறகு பயிர் செய்கை நிலங்கள்ல பயிரிடும். சரி, இது போல எளிய வளர்ப்பின் படிமுறைகளாக இருக்கு. வேற அனுகூலங்களும் தெரிஞ்சிருக்க வேணும். ஒன்று வந்து எளிய வளர்ப்புன்றது செயற்கையான பதிய முறை இனப்பெருக்கம். அப்ப எல்லாத்துக்கும் பொதுவா ஒரு விஷயம் வரும், தாய் தாவரத்தை எல்லா விதத்திலும் மொத்த தாவரங்கள் உருவாகும். வேற எளிய வளர்ப்புன்னு சொல்லிக்க ஒரே தடவையில பெருமளவான தாவரங்களை பெறக்கூடிய மாதிரி இருக்கும். குறுகிய காலத்துல பெற்றுக்கொள்ளலாம். வேற சிறிய இடம் ஒன்று போதும், சிறிய இடத்துல ஆரோக்கியம் உள்ள பெருமளவான தாவரங்களை பெறக்கூடிய மாதிரி இருக்கும். மற்ற எங்களுக்கு விருப்பமான ஒரு பரம்பரை இயல்புடைய தாவரத்தின் எளிய பகுதியிலிருந்து பெருமளவிலான தாவரங்களை உற்பத்தி செய்யக்கூடிய மாதிரி இருக்கு. சரியா, மற்றது எளிய வளர்ப்பு முறையில் உற்பத்தி செய்யப்படுற தாவரங்களை பார்த்தோம்னு சொன்னா அன்னாசி, உருளைக்கிழங்கு, ரப்பர், வாழை.
அடுத்த பாருங்க, பூக்களின் மகரந்த சேர்க்கைக்கு பங்களிப்பு செய்யும் காரணிகள் கொண்டு வந்து விலங்குகளால மகரந்த சேர்க்கை நடக்கும். அடுத்தது காற்றால, மற்றது நீர் மூலமான மகரந்த சேர்க்கை. சரி, மற்றது வந்து ஒவ்வொன்றுக்கும் இப்ப விலங்குகளால மருந்து சேர்க்கை நடக்கணும்னு சொன்னா விலங்குகளை கவரக்கூடிய மாதிரி அந்த தாவரங்கள் இருக்க வேணும். அந்த பூக்கள் வந்து இருக்க வேணும். மனமுள்ள பூக்கள், பெரிய பூக்கள், மற்றது நிறம் கொண்டு இருக்கிறது, அமுத சுரப்பியை கொண்டிருக்கிறது, ஒட்டும் தன்மை கொண்ட மகரந்த மணிகள், குறிகள் இருக்கிறது. அது மாதிரி காற்றால பெரம்பல் அடையணும்னு சொன்னா அதுக்கேற்ற இசைவாக்கங்களை கொண்டிருக்க. சரியா, தாவரத்தின் பூக்கள் வந்து தாவரத்தின் உச்சி பகுதியில், அதாவது பறக்கக்கூடிய மாதிரி உச்சி பகுதியில இருக்கும். பெருமளவு எண்ணிக்கையான மகரந்த மணிகள் காணப்படுது. காற்றால பெரம்பல் அடைகிறதுக்கு பார்த்தோம்னு சொன்னா பெருமளவான மகரந்த மணிகள் இருக்கிறது. மற்றது லேசான பேரம் குறைஞ்சதாகவும் லேசானதாகவும் இருக்கிறது. அதுகளை சொல்லுதான். அது மாதிரி நீரன்னு சொல்லிக்க மகரந்த மணிகள் வந்து நீர் மூலமா மிதந்து வேற பூக்கள் குறிய அடைஞ்சு மருந்து சேர்க்கைக்கு உட்படக்கூடிய மாதிரி இருக்கு. சரியா, நீரில் அமிழ்ந்து வாழக்கூடிய தாவரங்களை வந்து இந்த முறையால மருந்து சேர்க்கை நடக்கும். பெலிசினேரியா அந்த மாதிரியான தாவரங்கள்ல நடக்கும். அடுத்தது கருக்கட்டலிம்பின் சூழ் வித்து மர சூழாச்சு. கருக்கட்டலுக்கு பிறகு சூழ் வித்து பாத்தீங்கன்னு சொன்னால் அந்த சூலங்கள் இருக்கிற பூக்கள்னு சூழ பழமாக மாறும். அது மாதிரி சூழ் வித்து வந்து பழத்துல உள்ள வித்தாக மாறும். மற்ற கருக்கட்டல் இன்றி பழங்கள் உருவாகும் செயல்முறையை சொல்லுவான் கன்னிக்கனியமாக. அடுத்து ரெண்டாவது பாருங்க, மயிர் பஞ்சு நேர் அமைப்பை கொண்ட தாவர வித்துக்கள் எக்காரணி மூலம் பரம்பலடை. சரி, அப்ப இந்த அமைப்புகளை கொண்டிருக்கிறது வந்து மயிர் பஞ்சு நேர் வந்து பறப்பதற்கேற்ற அமைப்புகளாக இருக்கும். அப்ப காற்றால பரம்பலடையக்கூடிய வித்துக்கள். மற்ற போலி பழத்திற்கு உதாரணம் ஏற்கனவே நாங்க பார்த்துட்டோம், மரமுந்திரி. சரி, விலங்கால பரம்பல் நடக்கிற வித்து பரம்பல் நடக்கிற ஒரு தாவரம். அடுத்த மூன்றாவது நீரால மிதப்பதற்கு ஏற்ற முறையில் காற்றை உள்ளடக்கிய சுட்டுகள். சரியா, தாமரை வித்து. அதே மாதிரி நீர்ல வந்து தேங்காய் எடுத்தோம்னு சொன்னோம். தேங்காய் அதுகளுக்கு பார்த்தோம்னு சொன்னால் அதோட தாமரை அதுகளும் வரும். மென்மையான நேர்த்தன்மையான சுட்டு கனியம்னு சொன்னால் தேங்காய் தாமரை அது மாதிரியான வித்துக்கள் வரும். மற்ற வழி நிரம்பிய வித்துன்னு சொன்னா நீரள்ளி வித்து. தேங்காய்
அது மாதிரி வழி நிரம்பிய சுட்டுக்கனிமம் இது நீராலதான். நீரழிவு. அடுத்த பாருங்க சுக்கில பாய்மத்தின் தொழில்கள் 2 குறிப்பு. சரியா, சுக்கில பாய்மம் வந்து விந்துக்கள் அசைறதுக்கான ஒரு ஊடகமாக இருக்கும். இரண்டாவது வந்து போசனிய வளம், விந்துக்களுக்கான போசனிய வளம். சரி, ஒன்று சுக்கில பாய்மம் விந்து அசைறதுக்கான ஊடகம், அதே மாதிரி விந்துக்களுக்கான போசனையை வந்து சுக்கில பாய்மம் வளம். மாதிரி அடுத்தது பாருங்க, ஒரு சூலகத்திலிருந்து எத்தனை நாட்களுக்கு ஒரு முறை சூழ் கொள்ளல் நிகழும்? 28 நாட்களுக்கு ஒரு முறை. அடுத்த பாருங்க, கருப்பையின் பகுதிகளை குறிப்பிடுக. பகுதி என்று பார்த்தோம்னு சொன்னா கருப்பை வந்து இடுப்பு குழியில அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பகுதி. அதுல வந்து கருப்பை அடிக்குழி. சரி, உள்ள பகுதி என்று பார்த்தோம்னு சொன்னா கருப்பை அடிக்குழி இருக்கும். அது மாதிரி கருப்பை உடல், மற்றது கருப்பை கழுத்து. சரி, இதைத்தான் கருப்பை கழுத்துன்னு சொல்லுவோம். கருப்பை அடிக்குழி, கருப்பை உடல், மற்றது கருப்பை கழுத்து. அடுத்த சூலகத்திலிருந்து விடுவிக்கப்படும் செயற்பாடு எவ்வாறு அழைக்கப்படும்? சூழ் கொள்ள. ஓகே, அடுத்த பாருங்க, ஒரு மாதவிடா சக்கரம் முழுமை பெறுவதற்கு எடுக்கும் நாட்களின் எண்ணிக்கை அது 28 நாள். தாயிடமிருந்து முதன் மூல உறுப்பு பரவல் மூலம் கடத்தப்படும் பதார்த்தங்கள்.
சரியா, தாயிடமிருந்து முதற் மூலவருக்கு குருதி பரிமாற்றம் நடக்காது. அப்ப பரவல் மூலமா தான் பதார்த்தங்கள் வந்து கொண்டு செல்லப்படக்கூடிய மாதிரி இருக்கும். ஒன்று வந்து போசனை பதார்த்தங்கள். அது மாதிரி ஆக்சிஜன். மற்றது கழிவுப் பொருட்கள், அதே மாதிரி கார்பன் ஆக்சைடு வந்து கொப்பிள் நான் மூலமாக சூழ்வித்தத்தை அடையும். சரியா, பரவல் மூலம் கொண்டு செல்லப்படுறது போசனை பதார்த்தமும் ஆக்சிஜனும். கொப்பிள் நான் மூலமா இந்த கழிவுப் பொருட்களும் கார்பன் ஆக்சைடும் கொப்பிள் நான் மூலமா சூழ்வித்தத்தை அடையக்கூடிய மாதிரி இருக்கு. அடுத்த பாருங்க, கர்ப்பகாலம் எவ்வளவு நாட்கள் ஆகும்? 280 நாட்கள். சரி, அடுத்து வந்து HIV வைரஸ் தொற்றுதல் அடையும் முறை ஒன்று தெரியுது. அதை நிறைய சொல்லலாம். இந்த பாவிச்ச ஊசிகளை வந்து தொற்றுடைய ஒரு ஆழ்ந்த ஊசியை வந்து உட்செலுத்துறதன் மூலமா, மற்றது வந்து பாதுகாப்பற்ற பாலியல் தொடர்புகள், அந்த விஷயங்களால தொற்றுதல் அடையக்கூடிய மாதிரி இருக்கு. சரி, அதுல ஏதாவது ஒன்று போட்டீங்கன்னா ஓகே. ரைட். சரி, உள்ளின் சில பகுதிகள் இருக்கு. அதை வந்து நாங்க வார கிளாஸ் பார்ப்போம். சரி, வார பேப்பர் கிளாஸ் பார்ப்போம். தேங்க்யூ சார்.